விஜய் மற்றும் த்ரிஷா அவர்கள் காதலிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பே இல்லை அப்படின்னு பிரபல இயக்குனர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாகி வருது. அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிரபல இயக்குனர் விஜய் மற்றும் த்ரிஷாவிற்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சிருக்காராம். ஏற்கனவே விஜய் மற்றும் த்ரிஷா அவர்கள் மிகப்பெரிய அளவில் காதலித்து வராங்கன்னு பல நேரங்களில் பல இடங்களில் பல படங்கள் வெளியானதுக்கு அப்புறமாக பேச வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் மனைவி நடிகை கூட ரொம்பவே திருமணம் இல்லாத உறவில் இருக்காருன்னு சொல்லியிருக்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வெளியாகி இருக்குது. அதனால் ரொம்பவே எல்லோருமே பார்த்திங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சியில் விஜய் மற்றும் த்ரிஷா இருவரும் இணைந்து கலந்துக்கிட்டப்போ உண்மைதானோன்ற சந்தேகத்தை ஏற்படுத்திடுச்சு. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயிடமிருந்து அவரது மனைவி சங்கீதா இப்போ விவகாரத்து கேட்டு கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. சங்கீதா அந்த மனுவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாமே எனக்கு தெரியும், நான் எவ்வளோ முறை சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை அப்படின்னு கூட அவங்க சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்க நடிகர் விஜயும் த்ரிஷாவும் ஒரே நேர ஆடையோட திருமண விழாவில் கலந்துக்கிட்டாங்க. ஒரே ஒரு காணொளி வெளியாகி சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய பெரும் பொருளாக மாறிடுச்சு. இந்த நிலையில் பலரும் த்ரிஷா மற்றும் விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவித்து வராங்க. இப்படி இருக்க விஜய் மற்றும் த்ரிஷா குறித்து பாலிவுட் இயக்குனர் விக்ரம் பால் தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து வெளியிட்டிருக்காரு. இவருடைய கருத்து அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர் வெளியிட்டிருக்கிறதுபடி, விஜய் த்ரிஷாவை பாராட்ட எனக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லாம் இருந்தும் எங்களுக்குள் ஒன்றுமில்லை என காட்டாமல் வெளிப்படையாக இருப்பது ஒரு வகையான கண்ணியம். காதலை பாவச் செயல் போல மறைக்காமல் வெளிப்படையாக இருப்பது ஒரு வகை கண்ணியம். தற்போது சமூக வலைதளங்களில் விஜய் மற்றும் த்ரிஷா பற்றி பல விஷயங்கள் பேசப்பட்டு வருது. இதெல்லாம் உண்மையா பொய்யா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த விஷயம் உண்மையாக இருந்தால் எனக்கு கூறுவதற்கு சில விஷயம் உண்டு. என்னுடைய அண்மை கால சிறைவாசம் சுதந்திரத்தின் மதிப்பை எனக்கு உணர்த்துச்சு. சுதந்திரத்தின் உன்னதத்தை உணர்த்தியது. இது மனித ஆன்மாவின் சிறைவாசம், இது மகிழ்ச்சியின் சிறைவாசம். 2 பேர் ஒரு உறவில் சிக்கியிருக்கும் போது அந்த உறவு தொடர வேணும்னு சமூகம் வலியுறுத்துவதும் கூட ஒரு வகையில் சிறைவாசம்தான். நான் இந்த 2 பக்கங்களிலும் இருந்திருக்கிறேன். நான் ஒருவரிடம் முட்டாளாக இருந்திருக்கிறேன், முட்டாளாக்கப்பட்டிருக்கேன். மனித மனம் தவறு செய்யக்கூடியது தான். அது மகிழ்ச்சியை தேடி செல்லும். தனிப்பட்ட முறையில் நாம் அனைவரும் இரக்க குணம் கொண்டவர்கள் தான். மற்றவர்களின் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், காதலின் சிக்கல்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். ஆனால் சேர்ந்திருக்கும் போது சட்டென்று நாம் பாவமற்றவர்களாக ஆகிவிடுறோம். மேலும் மனித சுதந்திரத்திற்கு தனிப்பட்ட வாழ்க்கை தேர்வுகளுக்கும் மதிப்பு அளிக்கணும் அப்படின்னு விக்ரம் பால் தனது பதிவில் தெரிவிச்சிருக்காரு. இது மக்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.